ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து கிருத்திகைக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு இப்போ குளிச்சாச்சு, போய் பார்த்தா தான் தெரியும். விளக்கெல்லாமே ஊற வைக்கவே இல்லை. இனிமேல் தான் விளக்கெல்லாம் ஊற வச்சுட்டு சமையல் வேலை, வீடு துடைக்கிறது எல்லாமே இது பண்ணணும். என் பொண்ணு வீடு நான் துடைக்கிறேன்னு சொன்னதுனால அந்த வேலை இல்லை. மற்ற எல்லா வேலையும் நம்ம போய் பார்க்கலாம்ப்பா. பூஜை சாமானை ஊற வச்சுட்டு நம்ம மற்ற வேலையை ஆரம்பிக்கலாம்ப்பா. இன்றைக்கி நம்ம கிருத்திகைக்கு சாம்பார் தான் வைக்க போகிறோம். என்ன சாம்பார்னா வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காவை நல்லா அலசி துடைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் பொரியல் அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் சாம்பார் தாளிக்கிறதுக்கும் பொரியலுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இன்றைக்கி பயிர் தாளிக்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது எல்லாருமே அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, நானும் ஃபாலோ பண்ணேன். ஆனாலும் வழியலை. பருப்பில் வந்து என்னென்ன நார்மல் துவரம்பருப்பு சாம்பார் தான் இன்றைக்கி. பருப்பில் என்னென்ன போட்டேன்னா, இதில் வந்து நான் வெங்காயம் சேர்க்கலை. தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பெருங்காயம், மஞ்சத்தூள், அவ்வளோதான். பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். இது அப்புறம் நல்லா மசிச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் போட்டு தாளித்து வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா இதுவான உடனே புளியை ஊற்றிட்டு இதை ஊற்றினோம்னா ரெடி ஆயிடும். இன்றைக்கி இது சிம்பிளான ஒரு சமையல். இது தான். ஒரு அடுப்பில் சாதம் வச்சுருக்கேன். இப்போ வந்து காய் தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு சாம்பாருக்கும் கேரட் பீன்ஸுக்கும் 2 கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். வாங்க தாளிச்சிடலாம். நாம் முதல்ல சாம்பார் தாளிச்சிடலாம். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், இதில் வந்து வெங்காயம் சேர்க்கல. தக்காளி, சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், பருப்பு இதெல்லாமே போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து வெண்டைக்காய் அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு தான் தாளிக்க போகிறோம். வாங்க தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் 2 சேர்த்தேன். தாளிக்கும் போது 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். அப்புறம் வந்து வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் அந்த குக்கர்லேயே போட்டுட்டேன். இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அலசி கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்க விட்டு நம்ம வந்து புளி கொஞ்சம் ஊற்றிட்டு சாம்பார் பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஓரளவு இதுவாகிடுச்சு. ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை. அந்த குழகுழப்பு தண்ணியோடு இருந்தால் தான் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வந்து நீங்கள் ஆயிலில் வதக்க வேணாம். இப்போ வேக வச்ச பருப்பில் தண்ணி சேர்த்துட்டு அதை தூக்கி அது உள்ளே ஊற்ற வேண்டியது தான். இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை நிறுத்திட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறமும் சாம்பார் எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதனால தான் மண் சட்டியில் வந்து அப்படியே அந்த சூடுலேயே கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் நல்லாவே வெந்துடும். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். கேரட் பீன்ஸ் அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே அலசிட்டு கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அலசாதீங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு மசாலா டப்பாவில் கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து தேங்காய் போடுறதுக்கு பீன்ஸ் பொரியல் செஞ்சுட்டு தேங்காய் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், ஒரு சின்ன வெங்காயம் 2 போட்டிருக்கேன். பொரியலுக்கு இறக்கும் போது இதை போட்டு இறக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்ன இருக்குன்னா தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இப்போ வந்து தாளிச்சிடலாமா கேரட் பீன்ஸ் பொரியல். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். சீரகம் அதில் அரைச்சதுனால சீரகம் தாளிக்க தேவையில்லை. கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றடியாகவே சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம மூடி வச்சிடலாம்.
இப்போ வந்து காய் என்னாச்சுன்னு பார்ப்போம். ஓரளவு வெந்துருச்சு. இனிமேல் நம்ம மூட வேணாம். இந்த தண்ணி வற்ற விட்டு தேங்காவை போட்டு அடுப்பை நிறுத்திட வேண்டியது தான். இப்போ காயில் தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு சிம்மில் வச்சுட்டு 2 கிண்டி இறக்கிடலாம். இப்போ கேரட் பீன்ஸ்லாம் ரொம்ப தண்ணியை ஊற்றி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சு வேக வைக்காதீங்க. கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றி அது வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கலரெல்லாம் சேஞ்ச் ஆயிரும். இப்படி செஞ்சால் தான் கேரட் பீன்ஸ் பொரியல் நல்லாயிருக்கும். கேரட் பீன்ஸ் பாத்திரம் மாற்றியாச்சு. மூடி ஒரு நிமிஷம் இது மேலேயே வைக்கலாம். அப்போ சுட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் என்ன பண்ணேன், சுடுதண்ணி ஊற்றிட்டு அந்த பயிரை தூக்கி இதில் வறுத்து போட்டிருக்கேன். வறுத்து போட்டால் ஊற வைக்க மறந்தாலும் நல்லாவே ஊறிடும். இப்போ பாருங்கள், ஹாட் பேக்கில் பயிர் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள், ஊற வைக்க மறந்ததுனால லைட்டாக கடாயில் வெறுமனே வறுத்துட்டு போட்டேன். கொஞ்சம் ஊறின மாதிரி இருக்குது. தண்ணியும் ஹாட் பேக்கில் சூடாக தான் இருக்குது. அலசிட்டு ஊற வச்சதுனால இந்த தண்ணியோட இப்படியே போட்டு கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். சுண்டல் வேகட்டும். இந்த குட்டி மாங்காவை தேங்காய் துருவலோடு சேர்த்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம நல்லா துருவிக்கலாம். இப்போ மாங்காய் இந்த அளவுக்கு சூப்பராக துருவிட்டேன். இப்போ கொஞ்சமாக இஞ்சியும் இது கூட துருவிக்கலாம். இறக்கும் போது நல்லா இந்த இஞ்சி, மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், வெங்காயம் அதெல்லாம் வந்து போட்டு இறக்கணும்னா சுண்டல் வாசனையாக சூப்பராக இருக்கும். சுண்டல் வேக வச்சுருக்கோம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். மாங்காய், இஞ்சி துருவி வச்சுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், வெங்காயம் மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கும் போது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பயிர் வேக வச்சோம் இல்லையா, என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். தண்ணி கொஞ்சமாக தான் வச்சேன். அதனால் இப்போ பாருங்களேன், ஊற வைக்க மறந்தாலும் இந்த மாதிரி வெறும் கடாயில் வறுத்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு தண்ணி ஊற்றி அலசிட்டு ஹாட் பேக்லேயும் சுடுதண்ணி வச்சுட்டு இதை போட்டு ஊற வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் முத நாள் ஊற வச்ச மாதிரியே ஊறிடும். சின்ன இந்த மாதிரி பயிர் எல்லாமே நான் டக்குனுமே ஊறிடும். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. தேவையான அளவு உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். பொரியட்டும். இப்போ இந்த டைமில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச பயிரில் தண்ணி இந்த அளவு தான் இருக்குது. அந்த தண்ணியை நான் இருக்கலை. ஏன்னா முன்னாடி எடுத்திருந்தால் ரசம், சாம்பார் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படியே ஊற்றிடுவேன். நான் அந்த தண்ணியில் சத்து அதிகம், நீங்கள் வீண் பண்ண வேணாம். இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் வற்றின உடனே இந்த மாங்காய், இஞ்சி துருவலையும், இந்த தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இந்த துருவலையும் இது கூட சேர்த்துடலாம். இதில் 2 காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கேன் இல்லையா, அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு ஒரு சுற்றி இருக்கும். தண்ணி வற்ற விட்டு இதில் ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. தேவைப்பட்டால் அப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வற்றிருச்சு. முக்கியமான விஷயம் பெருங்காயம். சுண்டல் இதெல்லாம் செய்யும்போது பெருங்காயம் கண்டிப்பாக போட்டால் தான் உடம்புக்கும் நல்லது, வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட இந்த தேங்காய், மாங்காய், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துடலாமா. நல்லா அடுப்பை சிம்மில் வைக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வாசனையான சூப்பரான சுண்டல் ரெடி. இப்போ அடுப்பை நிறுத்திட்டேன். இந்த அளவு போதும். இப்போ சுண்டலை வந்து பாத்திரம் மாற்றிடலாம். சாதமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாதம் வடிக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் இதுவாகட்டும். நெத்துன்னு இருக்கு. வெண்டைக்காய் சாம்பாரும் ரெடி, சுண்டல் ரெடி, அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி. இப்போ கொஞ்சம் வத்தலும் பொரிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு அப்பளம் பொரிக்கலாம்னு நினச்சேன். சரி, இந்த வத்தல் இருந்தது, சரி இதையும் பொரிச்சு வைக்கலாம். இதுனா பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. சரி, நல்லா இதை பொரிச்சிட்டு இதில் வந்து கொஞ்சமாக அதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம். கிருத்திகைக்கு வேலை அதிகம்னா மேடம் வந்து அடிக்கடி நான் வீடு துடைக்கிறேன்னு அவங்களே வேலையை கையில் எடுத்துகிட்டு வீடெல்லாம் துடைப்பாங்க. முன்னாடியெல்லாம் இது பண்ணிவிட்டு மேலே கீழெல்லாம் ஃபுல்லாக துடைச்சிக்கிட்டு இருக்கா வீடு ஃபுல்லாக.
பூஜை சாமான் ஊற வச்சுருந்தோம்ல, எல்லா வேலையும் இப்போ இந்த வேலையெல்லாம் முடித்து வீடெல்லாம் தொடச்சி சமையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஊற வச்ச பூஜை சாமானையும் நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலையை பார்ப்போம்ப்பா.